அம்மாவை நம்பி வந்துட்டீங்கல்ல, நிச்சயமா உங்க வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கும். கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. அம்மன் பாதத்திலிருந்து தாலிகேரை எடுத்து தர்றேன். அதை கொண்டு போய் உங்க சொந்தத்துல இருக்கிற முறை மாமனையோ முறை மாப்பிளையோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. அம்பாள் குங்குமத்தை கொடுக்கறேன், அவங்க நெத்தியில இட சொல்லுங்க. அந்த தாலி கழுத்துல ஏறின உடனேயே அம்பாளோட மகிமையால அந்த பொண்ணுக்கு உடனே உயிர் வந்துடும். அந்த பொண்ணுக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினா போதும். இருங்கம்மா, தாலியை பூஜை செஞ்சு எடுத்துட்டு வரேன். நடைமுறையில இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் உண்டா? அம்மா, நடைமுறை பழக்கம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்லம்மா, நம்பிக்கை தான் முக்கியம். கிராமங்கள்ல கல்யாண வயசு வந்த பொண்ணுங்க இறந்துட்டாங்கன்னா முறை மாமனையோ முறை மாப்பிள்ளையோ வச்சு தாலி கட்ட சொல்லுவாங்க. அதைத்தாமா நானும் சொல்றேன். இல்ல, நான் நம்பினாலும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இத நம்புவாங்களா சாமி? அந்த பொண்ணு பொழைக்கணும்னு விதி இருந்தா கண்டிப்பா இத நம்புவாங்க. போமா, போய் நான் சொன்னதை சீக்கிரம் செய்யுமா. இன்னும் ஏமா தயங்கிட்டு நிக்கிற? சாமி, எங்க குடும்பத்துல அப்படி யாரும் முறை மாப்பிள்ள முறை மாமன்னு இல்லையே. நல்லா யோசிச்சு பாருமா, இந்த அம்பாள் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். சரி சாமி, எல்லாம் அம்பாள் சித்தம். என்ன பண்றது? இதாம காப்பாத்தணும், காப்பாத்தணும். ஏய் ருக்மணி, அதிர்ஷ்ட காத்து ஏன் பக்கம் வீசுதுடி. நீ ஒரு எவிடன்ஸ போன்ல படம் பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த அர்ச்சனா கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தல்ல, இனிமே அது நடக்காது. அந்த மொபைல் போனு இனிமே என் கைக்கு கிடைக்க போகுது. அதை கண்டுபிடிச்சவங்க எனக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. நான் போய் அதை வாங்கிட்டு வந்து உன் கொட்டத்தை அடக்குறேன் பாரு. ஏய், என்னையவா கட்டி போட்ட? என்ன பண்ற பாரு உன்னை. கடவுளே, அந்த போன் நல்லவங்க கையில கிடைச்சிருக்கணும். ருக்மணி அவங்க மாமியாரை பத்தி ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா சொல்லலையே. என்னவா இருக்கும்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்ன பண்றது? இப்போ ருக்மணி தனியா தான் இருக்காங்க, என்னன்னு போய் கேட்போம்.
ருக்மணி, உங்களை தனியா விட்டுட்டு எங்க உங்க மாமியார் அவசர அவசரமா வெளியே போறாங்க? இங்க வா. இப்ப சொல்லுங்க ருக்மணி. யாரும் இங்க இல்ல, தைரியமா சொல்லுங்க. ஐயோ, ஏன் கண் கலங்குறீங்க? டோன்ட் வரி, நீங்க நல்லா ஆயிட்டீங்க. அதுக்காக கண் கலங்கல. அர்ச்சனா கையெல்லாம் நல்லவங்க, அவங்கள பேச முயற்சி பண்ணிருக்காங்க. இல்ல ருக்மணி, நீங்க நினைக்கிற மாதிரி அர்ச்சனாக்கா சுடப்படல, சக்தி அக்கா தான் சுடப்பட்டிருக்காங்க. எனக்கு அது தெரியும். அர்ச்சனாக்காவை சுட வந்தவங்க மாத்தி சக்தி அக்காவை சுட்டுட்டாங்க. என்ன சொல்றீங்க ருக்மணி? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? அர்ச்சனாக்காவை சுட சொல்லி ஆள் அனுப்புனதே என்னோட அத்தை தான். என்ன சொல்றீங்க ருக்மணி? ஆமா பூமிகா, நடந்து உண்மையதான் சொல்றேன். அப்போ உங்க அத்தை அர்ச்சனாக்காவை சுடுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் முன்னாடியே அவங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லல? அர்ச்சனாக்காவை சுட்டுட்டேன்னு என் அத்தைய பார்த்து ஒருத்த வந்து துப்பாக்கியை கொடுத்துட்டு கூலி பணத்தை வாங்கிட்டு போனா. அப்பதான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். அது அப்படியே என் செல்போன்ல படம் பிடிச்சு வச்சிருக்கேன். அது போலீஸ் கிட்ட சொல்ல போகும்போதுதான் என் அத்தை காரை ஏத்தினாங்க. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஆக்சிடென்ட்டை திட்டமிட்டு நடத்தின மாதிரி இருக்கு. நீ சொல்றது சரிதான். சரி, அந்த போனை கொடுங்க. போன் எங்க? ஆக்சிடென்ட்ல என் போன் கீழே விழுந்துருச்சு. ஐயோ, அந்த போன்ல தான் எல்லா எவிடன்ஸும் இருக்கு. அந்த போன்ல இருந்து யாரோ என் அத்தைக்கு போன் பண்ணிருக்காங்க. அத வாங்க தான் இப்ப என் அத்தை போயிருக்காங்க. என் அத்தை கையில அது கிடைச்சதுன்னா எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிருவாங்க. எவிடன்ஸ் அழிச்சிட்டா என்ன? சோழியம்மாவை போலீஸ் புடிச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா கண்டிப்பா உண்மையை ஒத்துப்பாங்க. ருக்மணி, இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. ருக்மணி, ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி உங்க அத்தை கிட்ட நீங்க காட்டிக்காதீங்க. தைரியமா இருங்க. நீங்க விக்கிக்கு பர்த்டே விஷ் பண்ணி அதை செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்பணும்னா. சரிம்மா. அண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்ல ஜாலியா கேஷுவலா பேச சொல்லுங்கண்ணா. விக்கினா மைண்ட்ல என்ன தோணுதோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுங்க. அண்ணா, வீடியோ நல்லா வேக்கியா இருக்கணும். வேக்கியா தானம்மா, வச்சு செஞ்சிடலாம் விடுமா. வணக்கம் சார், உங்கள் பிறந்தநாளைக்கு செல்ஃபி வீடியோவில் வாழ்த்து அனுப்ப சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ராங் நம்பர் தான். வாங்கின 60,000 ரூபா கொடுக்க வக்கையில் பிறந்தநாள் கொண்டாடுறேன். பிறகு நாள் இந்த சோழியம்மா பயங்கர விவகாரமான ஆளாச்சே. எதுக்கும் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஹலோ. ஹலோ சார். சார், கொஞ்சம் நீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு உடனே அவங்கள நீங்க ஃபாலோ பண்ண பாருங்க. ஓகே மேடம், நான் ஃபாலோ பண்றேன் மேடம்.
நான் பாத்துக்கிறேன் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். அர்ச்சனா, எங்க போயிருந்தீங்க அத்தை? நான் எங்கம்மா போவேன்? சக்தி இன்னும் 4 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பான்னு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. இனி கடவுளை தான் நம்பணும்னு கடவுளை வேண்டிக்க கோயிலுக்கு போனேன். அம்மாடி, அந்த கோவில் குருக்கள் சக்தி பொழைக்க ஒரு யோசனை சொன்னாருமா. என்ன யோசனை சொன்னாரு? அவர் சொன்ன யோசனையை கேட்டதும் எனக்கு சக்தி பொழைச்சுப்பாங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. கோயில் குருக்கள் சொன்னத நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் அர்ச்சனா. அத நான் ஏத்துக்கிட்ட மாதிரி நீயும் ஏத்துக்கணுமா? முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க அர்ச்சனா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோமா. இப்போ சக்தி இன்னும் 4 மணி நேரம் தான் உயிரோட இருப்பான்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. நீ நான் எல்லாரும் உயிரோட இருக்கும்போது சக்திய நாம எமங்கிட்ட தூக்கி கொடுத்துடக்கூடாது அர்ச்சனா. சக்தி பொழைக்கணும், அவ உயிரோட இருக்கணும். அதுக்கு ஒரே வழிதாம்மா இருக்கு. அது அது கோயில் குருக்கள் சொன்ன மாதிரி நாம செய்யறதுதான். முதல்ல என்னன்னு சொல்லுங்க அத்தை. அர்ச்சனா, அது என்ன சொன்னார் அத்தை? சக்தி கழுத்துல இந்த தாலி ஏறணும். ஆமாம்மா, இந்த தாலி சக்தி கழுத்துல ஏறணும். அது நீ மனசு வச்சாதாம்மா முடியும். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சக்தி இன்னும் 4 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பான்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவரு சக்திக்கு இந்த தாலியை கட்டிட்டா கடவுள் அனுகிரகத்துல அவ உயிர் பொழைச்சுப்பான்னு சொன்னாருமா. இதை எப்படி ஏத்துக்க முடியும் அத்தை? அம்மாடி, நீ மனசு வச்சா முடியுமா? நான் மனசு வச்சாளா? நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க அத்தை. பொன்னுரங்கம் சக்தி கழுத்துல இந்த தாலிய கட்டணும்.
ஏம்மா, என்னம்மா அதிர்ச்சி ஆயிட்ட? நீங்க அர்த்தம் இல்லாத விஷயத்த சொல்றீங்க. குருக்கள் சக்தி பொழைக்கிறதுக்கு ஒரு யோசனை சொன்னார்மா. அதை நம்பி நான் உன்கிட்ட சொன்னேன். இதுல அர்த்தம் இல்லைன்னு சொன்னா எப்படிமா? அப்போ சக்தியை சாக விட போறியா? அதுல உனக்கு சம்மதமாமா? என்னத்த எப்படி கேக்குறீங்க? சக்திக்கு தாலி கட்டினாதான் பொழிச்சுப்பான்னு குருக்கள் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். அப்படின்னா சக்தி பொழைக்கிறதுக்கு நீ எதமா நம்புற? நான் டாக்டர்களை நம்புறேன். அவங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் நம்புறேன். 4 மணி நேரம் டைம் சொல்லிருக்காங்கல்ல, எப்படியும் சக்தி பொழைச்சுப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இல்லம்மா. நான் டாக்டர்களை விட கடவுளை நம்புறேன் அர்ச்சனா. அர்ச்சனா, சக்தி உயிருக்கு போராடுற இந்த நேரத்துல நாம வாக்குவாதம் பண்ண வேண்டாமா? அம்மாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நீ கேட்டா இத கட்டுனா சக்தி பொழைச்சுக்குவாமா? ஆமாம்மா, கண்டிப்பா பொழைச்சுக்குவா. இதுதாம்மா என்னோட முடிவு. நீ பொண்ணுரங்கத்தை சக்தி கழுத்துல தாலி கட்ட சம்மதிக்க வைமா. அர்ச்சனா, தூக்கு தண்டனையில உயிரை விட போற கைதியோட கடைசி ஆசையை நிறைவேற்ற சட்டத்துல இடம் இருக்குமா? சக்தி சார்பா நான் உன்கிட்ட கேக்குறேம்மா. பொண்ணுரங்கம் சக்தி கழுத்துல இந்த தாலியை கட்டணும். அம்மாடி, அதுக்கு நீ சம்மதிக்கணும். முடியாது. மா, இங்க இருக்கேன்டா. என்னடா பதறாத. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யார் வந்திருக்காங்க பாருமா. செம்மையா கூட்டிட்டு வந்துட்டியா? இப்போ பிட்ட போட்டு பாப்போம். பாரு நான் எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ராதா, என்னம்மா வெளியிலே நிக்கிற? வா வா உள்ள வா. அண்ணி வாங்க, அண்ணி வாங்க, உள்ள வாங்க வாங்க. என்னம்மா இது யார் வீடுமா? உன் வீடுமா? வாசலே நின்னுட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் எப்படி இருந்தாரு? இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாரு. என்னால பார்க்க முடியல, தாங்க முடியல. என்ன நீ நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க, போய் உட்காருங்க போங்க. பரவாயில்ல அண்ணி. அண்ணன் எப்படி இருக்காரு? பரவாயில்ல அண்ணி. இந்தாங்க கோயில் பிரசாதம். நான் கூட என் அண்ணன் நல்லபடியா குணமாய் வந்துடணும்னு இப்பதான் நான் சாமி கிட்ட விளக்கேத்தி நல்லா கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வர, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ராதா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ. இப்ப உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால நீங்க வர வேண்டியதா போயிடுச்சு. ஐயோ, என்ன நின்னுட்டே இருக்கீங்க? அண்ணி உட்காருங்க. அண்ணி ராதா உட்காரு, போமா போ. அண்ணன் அண்ணன் உள்ளதா இருக்காரு. இதோ கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க, உங்க தங்கச்சியும் உங்க தங்கச்சி பொண்ணு ராதாவும் வந்திருக்காங்க. வாங்க. அதோ வரேன். எல்லாம் கேள்விப்பட்டமா? நல்லாதான் இருந்தாரு. எங்க கல்யாண நாள் அதுவுமா எல்லாரும் சந்தோஷமா இருந்த நேரத்துல அவருக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுட்டேன். நல்ல வேளை மதன் மாப்பிள்ள மட்டும் அப்ப இல்லைன்னா அவருக்கு என்ன இருக்குமோ என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எதுவும் தப்பா நடக்காத அண்ணி. கண்ணை தொடங்க, அழாதீங்க. சரி, நீ அதே நினைச்சு வருத்தப்படாதம்மா. ஒரு மனுஷனுக்கு எந்த நேரத்துல எது நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுமா. இத பாருமா, தலைக்கு வந்தது தலைப்பகையோட போயிடுச்சு நினைச்சுக்க. உன் நல்ல நேரம் விபரீதமா எதுவுமே நடக்கல.
அதை நினைச்சு உன் மனசை தேத்திக்கிறதாம்மா நல்லது. சரி, இப்போ மச்சானுக்கு எப்படி இருக்குமா? அப்பா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அபாய கடத்த மாமா தாண்டிட்டாரு. இன்னும் ஒரு 2-3 நாள்ல மாமா நார்மல் ஆயிடுவாரு. சரிம்மா, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மச்சானை பாக்குறேன். நீ கவலைப்படாம இருமா. மாமா. வாமா பூமிகா, இவங்க யாருன்னு தெரியல? நல்லா தெரியுமே மாமா. நம்ம ரோஜா கல்யாணத்துல தான் அம்மாவை பாத்திருக்கேனே. உங்க தங்கச்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. ஆமாண்ண, பூமிகா எனக்கு ஏற்கனவே தெரியும். பூமிகா சொன்ன மாதிரி நான் ரோஜா கல்யாணத்துல இவ்வளவு பாத்திருக்கேன். ஆமாமா, நான் தான் மறந்தே போயிட்டேன். ராதாவுக்கு தான் பூமிகா யாருன்னே தெரியாது. ராதா, இதான் பூமிகா. பூமிகா, இது என் தங்கச்சி பொண்ணு ராதா. பூமிகாவை எனக்கு ஏற்கனவே தெரியும் மாமா. தெரியுமா? நீ இதுவரைக்கும் பூமிகாவை பார்த்ததே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்? என்னம்மா யோசிக்கிற, சொல்லுமா. மாமா, நான் வீடியோலயும் போட்டோலயும் பாத்திருக்கேன் மாமா. வீடியோவா? எந்த வீடியோ, எந்த போட்டோல என்ன நீங்க பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? மதன் மாமா ஒரு வீடியோவும் போட்டோவும் காமிச்சாரு. அதுலதான் பூமிகாவை பார்த்தேன். ஐயோ, நல்லா மாடி விட்டாலே. இப்ப எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? மச்சான், அவங்க கிட்ட எந்த வீடியோவை காமிச்சீங்க? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.